கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, தேவனுக்கு உண்மையாயிரு. பிரியமானவர்களே, தேவனுக்கு உண்மையாயிருந்தால் ஆசீர்வாதம்னா பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? உபாகமம் 28வது அதிகாரம் 1-14 முழு வேதாமத்திலையும் அதிக நன்மையும் ஆசீர்வாதங்களும் ஒரு பெரிய திட்டமும் தீர்மானமும் உள்ள ஒரு அதிகாரம் உபாகமம் 28. இதில் உள்ள ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் மேலே பலிக்குன்னா ஒரே ஒரு கீ, ஒரே ஒரு சாவி. என்ன சாவி தெரியுமா? உபாகமம் 28:1. நான் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவிகெடுத்தால் இப்பொழுது சொல்லப்படும் அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து பலிக்கும். தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். அப்போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மை. சின்ன சின்ன காரியத்திலும் நம்ம உண்மையாக இருக்கணும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் சரியாக பதில் சொல்லுவீங்க நினைக்கிறேன். வேதாமத்தில் மிகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர் கரெக்ட், ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் சும்மாலாம் ஒன்று ஆசீர்வதிக்கலை. ஆபிரகாம் அழைச்சாரு, அதனாலலாம் ஆசீர்வதிக்கலை. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஆபிரகாம்கிட்ட நிறைய குவாலிட்டி இருந்துச்சு, நிறைய குணாதிசயம் இருந்துச்சு. தேவன் எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிச்சிடலாம் மாட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லா காரியம் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இருந்தால்தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். சரி, ஆபிரகாமை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சார்? நெகேமியா ஆபிரகாமை அறிமுகப்படுத்தும் பொழுது, நெகேமியா ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்கிறான். நீங்கள் கட்டாயம் நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 7-8 வாசித்து பாருங்க. அபிராமை தெரிந்து கொண்டு, இவன் பேர் மாறலை, அபிராமை தெரிந்து கொண்டு ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி ஆபிரகாம் என்று பேர் வைத்த தேவனாகிய கர்த்தர் நீர். 8 சொல்லுது, அவன் இருதயம் உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எபூரியர், எபிசியர், பெரிசியர், கில்காசியருடைய தேசங்களை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கும்படி உடன்படிக்கை பண்ணினீர். நீ நீதி உள்ள தேவன். ஆண்டவர் எப்பவுமே நீதி உள்ளவர். என்கிட்ட உண்மை இருந்தால் என்னை ஆசீர்வதிப்பார். உங்கள்கிட்ட உண்மை இருந்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற யாரோ ஒரு நபர் உண்மையாக அவங்க பிஸ்னஸை செய்கிறாங்க, உண்மையாக ஊழியத்தை செய்கிறாங்க, மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருத்தனையில் உண்மையாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையும் உத்தமமாக இருக்கிறாங்க, ஆசீர்வதிப்பார். ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டான்னு சொன்னார்ல, என்ன ஜெபம் தெரியுமா? எசேக்கியா என்ன ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? 2 ராஜாக்கள் 20:3, ஏசாயா 38:3. உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்பதை நினைத்தருளும். அந்த விண்ணப்பத்தை கேட்டு தான் உயிரையே கொடுத்தார். உண்மை நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உண்மையாக நாங்களும் இருக்க உதவி செய்யும். உண்மையாக இருந்தால் நன்மை கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.